மேட்ச் அவரோட எதிர்பார்த்த ஃபைனல் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வந்திருக்கார் விராட் பிரேம் ஜி. அதை எதிர்கொள்ள வந்திருக்கிறார் காளி கங்குள்ளி. அவர் ஃப்ரீக் சிசி நடத்தும் ஃபைனல் மேட்ச்க்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரை கூலிங் குல் கார்பன்ஸில் பிரேம் போடுறாரு. ஸ்ட்ரைக்கில் ஒய்ஜியில் காளி அருமையாக போட்டிருக்காரு. நல்ல சிங்கிளுங்க, அருமையாக ஸ்ட்ரைக்கு மாற்றிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கால்லேருந்து நெட்ஸில் தான் ஸ்ட்ரைக்கில் புவனேஷ் வந்திருக்காரு. நல்ல பேட்ஸ்மேன், சென்சிபிளாக ஆடுவார். போன மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பிரேம். செகண்ட் ஒன் இப்போ அந்த பப்ஸி யாருப்பா ஸ்பான்சர் பண்ணியிருக்குது, அவர் பேரை சொல்லி விட்ருங்க. அடிச்சிட்டாரு சொன்ன மாதிரி. கிளாசிக்கா 6 மரத்து மேலே விழுந்துருச்சு. கிளாசிக்கா அடிச்சாரு 6. அருமையான ஷாட். திருப்பி அதே திசையில அங்க பவி முக்கியமான கேட்ச் எடுத்துட்டாப்ல. மேட்ச் ஆப்ப கேட்சா இல்ல மேட்ச் எடுத்துல பிரேம் ரொம்ப ஜாலியா இருக்காரு. ஜாலி ஆயிட்டாங்க அவர் விக்கெட் எடுத்த உடனே. சரண் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேனா, தரமா போட்டுருக்காரு ஸ்டெம்ப் அட்டாக்கு. டாட் சாமிக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டாரு நேருக்கு நேரா, சரியா படல. இருந்தாலும் விரிச்சுட்டாரு. பேக்கப் செங்குட்டுவன் வந்து ஸ்டாப் பண்ணி 1 ரன். அருமையா போட்டுருக்காரு. பால் நல்லா மூவ் ஆகி வந்திருக்கு. முதல் ஓவரை எவ்வளவு வேகமா போட்டு முடிச்சு விட்டாப்ல. 8 ரன். ரெண்டாவது ஓவர் செங்குட்டுவன் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல சரண். அழகா ஸ்லோயர் போட்டிருக்காரு. அடிச்சிட்டாரு. ஒரு ரன் அடிச்சிட்டாரு ஆஃப் ஸ்டம்ப்ல. ஒரு ரன். வீக்க ஓடிட்டாரு. நல்ல த்ரோ. 2 ரன் ஓடிருக்காங்க. அடிச்சாரு கவர்ஸ்ல. 1 ரன். ஏங்க அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போய் அடிச்சிட்டாரு. காலி 4 மாறிடுச்சு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிட்டாரு. அங்க யாரும் இல்ல. அழகு டை வடிப்பான்னு நினைச்சேன். கொஞ்சம் வயசு 1 ரன் போயிருக்கு. ஸ்ட்ரைக்ல காலி அழகாச்சு. அவரே வெளியே போயிட்டாரு. ஒரே ஒரு பேட்டிங் தான் சொன்னாப்ல, முடிச்சு விட்டாப்ல சொல்லியே. நீ அந்த மாதிரி அடிச்சுக்கிருப்பாரு, போரா அடிச்சுக்கிருப்பாரு. அட்டு போயிருச்சு. அவுட். ஆப்னட் உனக்கு கூலின் கூலி ஃபைனல் டீமுக்கு ஆப்னட் மேட்ச். கொஞ்சம் பார்த்து ஆடுனா நல்லா இருக்கும் பேட்டிங் டீமுக்கு. பாண்டி இடதுகை மட்டையாளர். பிரேம் ஒன்மே ஷோ காமிச்சிட்டு இருக்காரு. காலையில இருந்து எல்லா மேட்சும் நல்லா பவுலிங் போட்டு இருக்காரு. இடதுகை மட்டையாளர் பாண்டி அருமையா போட்டு அழகா தட்டி இருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் அருமையா போட்டுருக்காரு. 2 பால் டாட்டு. அடிச்சுட்டாப்ல. அந்த ஆள் போட்டிருக்காங்க பப்புல. இல்ல அங்க பப்புல இருக்காரு. 1 ரன். பெரிய தம்பி ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஒரு முடிவு 4 ஓவர் முடிவற்ற நிலையில் அணி இன்னைக்கு 23 2 விக்கெட் இழப்பிருக்கு. முத்தான 2 விக்கெட் இழப்பிருக்கு. 3 ஓவருக்கு 23. இடதுகை பந்து வீச்சா அடிச்சிட்டாரு. அருமையான போயிடுச்சு. 1 ரன் மட்டும். சைக்கிள சரண் டாஸா போட்ட பால் அடிச்சிருக்காரு. அங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. 4 4 மாறிடுச்சு. போயிருச்சு. மறைச்சு விட்டாப்ல. போலங்க நல்லா பார்த்து இருந்துட்டாப்ல. அடிச்சுட்டாரு ஆஃப் ஸ்டம்ப்ல. அங்க விக்கி முன்னாடி வரல, வந்து எடுத்துருக்கலாம். 1 ரன் மட்டும்.
அடிக்க முயற்சி டாட் அந்த பக்கம் இருக்கு அடிச்சிட்டாரு கவர்ஸ்ல நே நேருக்கு நே, நேரு நல்லா சாப்பிட்டு பாண்டியனே. கவர்ஸ்ல நாலு 4 இந்த பாண்டி பாண்டி பேட்டில் வந்து இருந்து பரத்தனை சரி தண்ணி இப்பதான் வந்துச்சு இப்ப நிமல் ஒரு 35 இல்ல சரண் அடிச்சிட்டாரு அங்க யாருமே இல்ல செங்குட்டு வந்துட்டாருங்க தேடுமல்ல இருந்து ஒரு ரன் ஷாட் ஷாட்டுங்க மெக்கி இருக்காப்ல நல்ல ஷாட் நல்லா பிடிச்சிருக்காப்ல ஒரு ரன் சூப்பர் ஷாட் தரமான பால் டாட் அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாரு நேருக்கு நேரு உறுதியான வெளிய ஆறு பிரேமணி catch ஓடி வந்து வேஸ்ட் 6 நேருக்கு நேரம் அடிச்சது 6ஆம் மாத்திருக்காரு பாண்டி அந்த கண்ணாடி அடிச்சிட்டாரு திருப்பி மீண்டும் ஒரு 6 2 பால் அடிச்சிருக்காரு பாண்டி 2 பால் 6ஆம் மாத்திருக்காரு ஓவர் ஓவருக்கு 50 அடுத்த ஒரு செங்குட்டன் போட வராரு 6வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஓவருக்கு ஃபர்ஸ்ட் பால் 6வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட வராரு 5 ஓவருக்கு 50 போயிருக்கு ஒய்ஜி பேட்டில் இருந்து சரண் ஸ்ட்ரைக்கில் செங்குட்டன் டு சரண் அடிச்சுட்டாரு இவரும் அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு அவர் சொன்ன 5ல 1வது வருமா அவர் அந்த கண்ணாடி கழட்டி ஆகணும்னே நான் தான் சொல்லிக்கிறேன் 4 ஏன்னா அது ஒரு 4 மீட்டர் தள்ளி தான் இருக்கு லைனுக்கு அது திருப்பி அடிச்சிருக்காப்ல சரியா மீட்டால ஒரு ரன் செங்குட்டன் டு பாண்டி ஒரு 2 6 அடிச்சாரு மீண்டும் அடிச்சிருக்காரு இது கேட்சா வந்துருச்சு விட்டுட்டாருங்க கேட்சா இது மேட்சா 4 மிஸ் அண்ட் பவுண்டரி 2 பால் 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு திருப்பி மடக்கி அது அங்க விக்கி ஒரு ரன் அறமா போட்டிருக்காரு எண்டை மாத்திட்டாங்க நல்ல ரன்னிங் அவர் வயசுக்கு முக்கியமா அடிச்சிட்டாரு பேட்டோட விட்டுருக்காரு 4 ரன்னுக்கு 4 ரன் என்னங்க அந்த 18 க்ளவுஸ் சரியில்லப்பா க்ளவுஸ் சரியில்லை என்ன பாருண்ணே பாண்டியனுக்கு என்ன சொல்ல 25 ரன் 2 விக்கெட் போயிருக்கு ஏப்பா அந்த 18000 பேட்ல எதுவும் 4000 பறந்து போன மாதிரி இருந்துச்சு அம்பேர் பணி செய்து கொண்டிருக்கும் அண்ணன் பாலு மற்றும் சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அது மட்டுமின்றி காலை 6 மணி முதல்ல இருந்து இரவு 6 மணி வரைக்கும் ஒரே இடத்துல நின்று அவர் போனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அண்ணன் ஓமைன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்க வா டீ இருக்கு வந்து குடிச்சிட்டு போ நன்றி ரெஜிஸ்டர் பண்ற தப்பிக்கிறதுக்கு சரண் 7வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளே கேட்டிருக்காங்க அருமையா போட்டிருக்காப்புல பவர் பிளே ஓவரை வினித் ஃபர்ஸ்ட் பால் டாட்டு எம்டிசிசி பேங்க் டேனி அவர்களுக்கு ஷாட்டு பவர் பிளே யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு அங்க ஃபில்டர்னா அண்ணன் ரகுநாத் அவர்களை வருக வருக என்ற கமிட்டியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம் அடிச்சிட்டாப்புல சரியா படல பேட்ல திகிடுதும்பா ஒரு ரன் அடிச்சிட்டாரு கவர்ஸ்ல நல்ல ஃபீல்டிங் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ராம்குமார் ஸ்டாப் பண்ணியிருக்காரு டாட் நல்ல பவுலிங் அருமையா போட்டிருக்காரு லென்த்லேயும் டாட் டாட் அடிச்சிட்டாரு கவர்ஸ்ல யாருமே இல்ல மீண்டும் 4 முதல் 6 நினைச்சேன் பவுண்டரி தாங்க அவருக்கு 4வது பவுண்டரி அடிக்கிறாப்ல அந்த பையன் அவருக்கு 71 3 ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சிவானந்தன் டு பாண்டி அருமையா போட்டிருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் குயிக்காக ஓடிட்டாங்க இன்னிங்ஸிங் கடைசி 17 பால் ஸ்ட்ரைக்கில் சரண்
சும்மா தட்டி விட்டுருக்காரு. குயிக்காக ஒரு ரன் ஓடிட்டாங்க. அருமையாக போட்டிருக்காரு. ரெண்டாவது தடவை பேட்டை உருவ விட்டார் பாண்டி. அருமையாக போட்டிருக்காரு சிவானந்தன். நேர்த்தியான பால். டாட் கேட்சு. அவராக வெளியே போயிட்டாரு. நல்ல பால். நல்ல தட்ட முயற்சி. நாங்க பேசும்போது உங்களுக்கு ஸ்கோர் நிறைய வருது. நிதின் ரமேஷனை மைக்க வாங்கிட்டாப்ல கடப்பாறை. சர்ஜரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நியூ பேட்ஸ்மேன் நிதின் ஸ்ட்ரைக்கில். இந்த பையனுக்கு ஒரு விரலை உடஞ்சி இருக்குங்க. அதையும் பெருசாக போட்டு ஓவரில் கடைசி பண்ணு 13 பால் தான் இருக்குது இந்த ஆஃபில். அழகாக முயற்சி, அடிக்க முயற்சி. ஓவர் 8 ஓவருக்கு 73 ரன்னு, 3 விக்கெட் போயிருக்கு. ஓவர் ஸ்ட்ரைக்கில் சரண் அடிச்சிட்டாரு. அது கேப்ல அங்க செங்குட்டுவன் ஒரு சிறந்த ஃபீல்டர். 2 நாய்க்குள்ள குயிக்கா ஓடிட்டாங்க. விட்டுட்டாருங்க செங்குட்டுவன். ஐயோ போகல. 2 ரன் மட்டும். ரமேஷானே சொல்லிட்டார் போலன்னு. அருமையா போட்டிருக்காரு பாலை. ஒண்ணுமே பண்ண முடியாது. இது என்ன சொல்றாரு அம்பேரு? நல்ல பால் தான் சொல்லிட்டாரு. நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பாலையும். அருமையா போட்டிருக்காரு. இப்போ பால் எந்திரிக்க விடலை. முதல் பால் பந்து எந்திரிச்சிச்சு, இப்போ எந்திரிக்கல. 3 பந்து இந்த ஓவரில். மீண்டும் நல்லா போட்டிருக்காரு. இந்த சவுண்டில் வருதுங்க சிக்குண்டு. வெளியே போயிட்டாரு பேட்ஸ்மேன். ஸ்டெம்பிட் ஆயிருக்கு அழகு கிட்ட இருந்து. தட்டி விட்டாரு சிலுக்கு தட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் கல்யாணி. கல்யாண சுந்தரம் ஸ்ட்ரைக்கில் 3332. அருமையாக போட்டிருக்காருங்க. ஒரே லைனில் போட்டிருக்காரு பாலை பூரம். வினித் இந்த மேட்ச்சில் முக்கியமான பவுலராக மாறிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 1 பால் இருக்கு. அருமையாக போட்டிருக்காரு. 6 பால் ஒரே மீதி போட்டிருக்காப்ல. டாட் ஓவர் 2 ரன் மட்டும் கொடுத்துருக்காரு வினித். 9 ஓவருக்கு 75. ஸ்ட்ரைக்கில் நிதின் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நிதின் அடிச்சுட்டா. முதல் பாலே அடிச்சிருக்காப்ல. போல 2 ரன் மாறிடுவாங்க, ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் எரிஞ்சிருக்காரு. த்ரூவா உள்ள வந்துட்டாரு. கொஞ்சம் வெளியே தான் வச்சிருக்காரு, அதனால அவுட் கொடுத்துருக்காங்க. சூர்யா வெளியே வச்சிருக்காரு பேட்ஸ்மேன். அவுட். பேட்ஸ்மேனா முத்துப்பாண்டி வராரு. முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்கில் அருமையாக போட்டிருக்காரு பால். டாட்டு பூசிலன் அருமையாக போட்டுட்டு இருக்காரு. தேர்ட் ஒன். நீங்க உட்காந்து போத்தாரு இறக்கிட்டு அவர் இறக்கிட்டு சொல்லிப்பான். அருமையா எடுத்துட்டாருங்க கேட்ச. நேருக்கு நேர் அடிச்சாரு. கேட்ச் எடுத்துட்டாரு. ஒரு காவல்துறை அதிகாரி. காவல்துறை டு காவல்துறை. அடுத்த பேட்ஸ்மேன் போத்தாரு. போத்தாரு உனக்கு ஒரு ஆஃபர் இருப்பா. ஒரு 6க்கு 1000. 6 அடிச்சா 1000 ரூபாடா. ஒரு 6க்கு. பிரபு சீலன் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அடிச்சிட்டாப்ல. இந்த பக்கம் பப்புலு இருக்கு. கல்யாணனே லாஸ்ட் 2 பால் 1000 ரூபாய் இருக்கான். ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல லாஸ்ட் 2 பால் போயிட்டு இருக்கு. அருமையா அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல. இது அடிச்சோனே தெரிஞ்சிருச்சு. 4 அங்க செங்குட்டு விரட்டி செல்றாரு. 4 புல்லட் ஷாட் 1 ஆஃப்ல அடிச்சிட்டாரு. 2 ரன் கண்டிப்பா ஓடிடுவாங்க. வேகமா ஓடிட்டு இருக்காரு. இன்னொன்னு திரும்புவாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. ஒய்ஜி அணியினர் 10 ஓவருக்கு 1 அடிச்சிருக்காங்க. 2 அடிச்சா கூலின் கூல் கார்பன்ஸ் வெற்றி. Welcome to Nama Cricket. Subscribe now.